பழைய மாதிரி குறுக்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணன்னு வெய்யே, என் புருஷன் உன்னை இருக்கிற இடம் தெரியாம பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். தயவு செஞ்சு இனியாச்சும் நிம்மதியா வேலை செய்ய விடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல ரொம்ப கஷ்டம் ராஜா. எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. ஏய், எவன் வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் வேணா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவேன். அவன் என்ன போலீஸ் கிட்டேவா லாக் பண்ணி விடுறான்? உனக்கும் இருக்கு, அவனுக்கும் இருக்கு. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்திருக்காங்க தெரியுமா? தெரியும் தெரியும். நீ நினைச்சுக்கலாம் நாம தான் இங்க சீஃப்னு. ஆனா எனக்கு தானே தெரியும் நீ எவ்வளவு சீப்பான டாக்டர்னு. என்ன டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் மரியாதை கிட்டிடும். நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிடுவேன். வழிய விடு. மரியாதை இல்லாம பேசிடுவேன். வழிய விடு. நான் இன்னும் பேசி முடிக்கலையே. தனியா போய் பேசிட்டா பைத்தியக்காரா. ஓடிப்போ. நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தாகணும். என்ன பண்றன்னு பாரு. இதுக்கப்புறம் நீ தான் என்னுடைய என்டர்டைன்மெண்ட். டே எழில், உன் பொண்டாட்டி என் கையில செத்தாடா. என்னங்க கையில்? ரொம்ப தேங்க்ஸ். டீனே கொடுக்க சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன கையில்? நானே மந்த்லி உங்க சேலரில இருந்து கழிச்சுக்கிறேன். ஓகே. நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கையில். மா 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 என்னாச்சு? ஏமா ஏன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சு? மா உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. எதுக்கு அழுவுற? அத்தை சொல்லுமா. என்னாச்சு அத்தை? அத்தை மா என்னத்த எதுக்கு அழறீங்க? ஏய், அவங்க ஏன் அழுவுறாங்க? என்னாச்சு அத்தை? அத்தை அம்மா அம்மா ஏய், என்னம்மா ஏன் அழுவுறாங்க பாக்கலையா? இல்லனே, நான் படிச்சிட்டு இருந்தேன். எங்க எல்லாம் உங்களால தான் இருக்கும். நீங்க திரும்ப குடிச்சிட்டு வந்தத நினைச்சு தான் அத்தை அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா ஏன் அழுற? நான் குடிச்சிட்டு வந்ததுக்கு அழுவுறியா? அழாதம்மா. என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா. ஏதோ வேதனையில என்னைய மீறி குடிச்சிட்டமா. இங்க பாருமா, நான் ஒன்னும் வேணும்னே குடிக்கல. என்ன நம்புமா ப்ளீஸ்மா. என்ன மன்னிச்சிடுமா. இங்க பாருமா, சத்தியமா இனிமே நான் குடிக்க மாட்டேன். என்ன நம்புமா. மா, நான் பண்ண தப்புக்கு வேணா நீ என்ன அடிச்சிரியா? அடிச்சிருமா. மா அம்மா, நீ குடிச்சதுக்காக மட்டும் நான் அழலடா. கையிலோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சாதான் ரொம்ப பயமா இருக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவ நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுல பொறுப்பெடுத்தது நாம செஞ்ச புண்ணியம்னு சொல்றதா, இல்ல அவ செஞ்ச பாவம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. அவளோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் இதே மாதிரி போராட்டத்தோட போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த வீட்டுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அவளோட ரத்தத்தை வேர்வையா சிந்தி எல்லாரையும் அப்படி பாத்துக்கிட்டா. சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைய அவ சந்தோஷமா வாழ்வா. இந்த குடும்ப பாரத்துல இருந்து அவளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா அவளோட வாழ்க்கை இன்னும் மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய இடத்துல நம்ம பொண்ணு வாழ போறா. அங்க மாப்பிள்ள அவளை சந்தோஷமா வச்சு நல்லபடியா பாத்துக்க போறாருன்னு கனவு கண்ட. ஆனா ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தியா? மாப்பிள்ள அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துட்டாரு. அவங்க அம்மா
கையில பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் ஊருக்கெல்லாம் தப்பு தப்பா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இப்ப அதனால நமக்கு எந்த பக்கமுமே வருமானம் இல்லாததால தானே கையில் திரும்ப வேலைக்கு கிளம்பி போயிட்டா. இதுக்காக வாடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளுக்கு நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சோம். மா அப்படிலாம் நினைக்காதம்மா. இத பாரு, கையிலோட வாழ்க்கையெல்லாம் அப்படி தப்பா போயிடாதுமா. அவ மனசுக்கு அவ ராணி மாதிரி வாழ போறா. எல்லாமே மாறுமா. இங்க பாரு மா, நம்மளால மாத்த முடியலாலும் மாப்பிள்ள கண்டிப்பா மாத்திடுவாருமா. எனக்கு அந்த நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே வருதுடா. அத்தை, கடவுளை நம்புங்க அத்தை. அவர் கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடத்தி வைப்பாரு. ப்ளீஸ்மா அழாதம்மா. அவர் உங்க கண்ணீரையும் தொடச்சு வைப்பாரு. நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அத்தை. அம்மா அழாதம்மா, என்ன மன்னிச்சிடுமா. சொல்றத கேளுங்க அத்தை, அழாதீங்க. யாருமா, என்ன வேணும்? ஸ்கூல் ஃபீஸ் எங்க கட்டணும்? ஸ்ட்ரெயிட்டா போங்க. தேங்க்ஸ். மேடம், சொல்லுங்க மேடம். 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அனுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டணும். ஆனிவர்சரி கிளியர் பண்றீங்களா இல்ல இந்த டேர்ம் மட்டும் கிளியர் பண்றீங்களா? இந்த டேர்ம் மட்டும். ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன் மேம். மேம், எம் அனு தானே? ஆமா. ஃபீஸ் பெய்டுன்னு இருக்கு மேம். பெய்டா? இல்லங்க, நேத்து ஃபீஸ் கட்டலன்னு தான் குழந்தைய வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டீங்க. இல்ல மேடம், ஃபீஸ் பெய்டுன்னு தான் இருக்கு. இல்ல, நான் கட்டலையேங்க. வேற யார் கட்டினது? சாரி மேடம், நான் இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட வேணா கேட்டு சொல்லட்டுமா? ஓகே மேம். ஹலோ சார். சார், 4th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் அனுவுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஆல்ரெடி ஃபீஸ் பெய்டுன்னு இருக்கு சார். யார் கட்டினாங்க? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஜென்ஸ் வந்து கட்டியிருக்காங்க. ஜென்ஸா? ஓகே ஓகே மேம், தேங்க்யூ.